Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் வீட்டிலேருந்து தயாராகி வந்துட்டாரா? சும்மா நோன்பு கஞ்சி கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டால் நோன்பு கஞ்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். அவர் கூட அடையாளப்படுத்திக் கொள்வது, ஒரு குல்லா வைத்து கொண்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த நாள் இந்த குல்லா வைத்து கொண்டு இவன் என்ன செய்யலாம் என்ற கேள்வி வரும். குல்லாவை வைத்துக் கொள்வதனாலேயே அவர்களுடைய துயரங்கள் தீராதே. இந்த பாஜக எதிர்ப்பிலேயே நாம் நின்றால் தான் முஸ்லீம்கள் நம்மை நம்புவார்கள் என்று நினைக்கிறார். அவர் பாஜக எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் வேறு காரணம் ஒன்றும் கிடையாது. திமுக வைத்திருக்கிற மொத்த கூட்டணியுடைய வாக்கே 8-10% தான். ஒரே ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி கம்யூனிட்டி உங்களோடு சேர்த்தால் அந்த 10-12% வரும். அப்போ இந்த திமுக அவர் பலமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் தொடர்ச்சி எதிர்த்துட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மைனாரிட்டியுடைய உரிமைகளை பற்றி பேச வேண்டும். தொப்பி மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது. என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு சட்டமாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது. என்ன செய்து விட்டார்கள்? வக்ஃபு பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. என்ன செய்து விட்டார்கள்? ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு என்று சொல்லி நீனும் 4 பேர் எம்எல்ஏயாக ஆவதன் மூலம் 4 முஸ்லிம்கள் எம்எல்ஏயாக ஆவதன் மூலமாக இந்த சட்டங்களை தடுத்து நிறுத்த முடிந்ததா? முஸ்லிம்கள் தனியாக திரள வேண்டும், விஜய் பேச வேண்டும், அவர்களுக்கு அவருடைய உரிமைகளை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த முஸ்லிம் கட்சிகளால் செய்ய முடியவில்லை, நான் செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். கஞ்சி குடித்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டால் முஸ்லிம்கள் பக்கம் திரும்புவார்களா? முஸ்லீம்களுக்காக போராடும், இந்த சட்டங்களை நான் தூக்க வேண்டும் என்று சொல்ல அவர்களிடம் யூ ஐடென்டிஃபை வித் தோஸ் பீப்புள். அவர்களுக்கு நடுவில் நில்லு, புரிந்து கொண்டு பேசு, மக்கள் கூட்டத்தை திரட்டி அதை சட்டம் செய்தவர்களுக்கு எதிராக காட்டு. ஸ்டாலினிடமிருந்து வந்து விடுவார்கள், மோடியிடமிருந்து வந்து விடுவார்கள். வெற்றி பெறாவிட்டால் என்ன? குடியா முடிவு போய்விடும். ஆட்சிக்கு வருவேன், நான் சிஎம் ஆகி 28 கார் முன்னும் பின்னும் போவதற்கு நான் அந்த பெருமையை அடைவேன். என்ன பெருமை அது? நடிப்பை நடிப்போடு விட்டுவிடு. தே ஆர் வாய்ஸ்லெஸ், அவர்ஸ் இஸ் த வாய்ஸ் ஃபார் தெம் என்பது உன்னுடைய கருத்தானால் நீ பெரிய வெற்றி பெறுவாய். இல்லாவிட்டால் நெக்ஸ்ட் விஜயகாந்த். விஜய் வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழா வந்திருக்காரு. வேஷ்டி சட்டை அந்த குல்லாலாம் போட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு உங்களுக்கு? வீட்டில இருந்தே வந்துட்டாரா காஸ்டியூமோட? அந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போது அப்படிதான் காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் வீட்டில இருந்தே தயாராகி வந்துட்டாரா? அவரு கார்லேருந்து இறங்குறதே இருந்தாரா? இப்போ பொதுவாக நாமெல்லாம் சென்றால் நாம் சென்ற பிறகு அவர்கள் நமக்கு தொப்பி வைத்து விடுவார்கள், அப்புறம் கஞ்சி கொடுப்பார்கள். நான் எம்எல்ஏவாக இருக்கிற போது பல கஞ்சி குடிய நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா மக்களையும் கவர்வதற்கு, இது போன்றவற்றை உனக்கு நான் இசைவானவன் தான் என்று காட்டுவதற்கு இது போன்றவற்றை செய்வார்கள். அது தவிர்க்க இயலாதது. அதுக்கு விஜய் விதிவிலக்கு இல்லை. அது விஜய் விதிவிலக்காக இருக்க முடியாது. ஆனால் விஜய் விதிவிலக்காக இருந்தால்தான் அவர்களை மாற்றி உன் பக்கம் கொண்டு வர முடியும். எப்படி? இப்பொழுது அவர்கள் ஒரு பக்கமாக அவர்களுடைய மௌடீகம் என்று கூட நான் சொல்லுவேன், அது திமுகவை சார்ந்து நிற்கிறார்கள். ஒன்றுமே செய்யவில்லை. திமுக 10 ஆண்டுகளில் 40க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்புகிறார்கள். காலையில் 8:15 மணிக்குள்ளேயே இவர்கள் 12% மக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஓட்டு போட்டு முடிந்து விடுகிறார்கள். முஸ்லீம் தான் கூடுதல், போட்டு முடித்து விடுகிறார்கள். கருணாநிதி அப்பொழுது ஓட் பேங்க்காக அரசாங்க ஊழியர்களை சார்ந்திருந்தார். அது ஒரு 40 லட்சம் பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுது கூடுதல் தொகையெல்லாம் கேட்கிற போது கொடுத்து அவர்களை கையிலேயே வைத்திருப்பார். போஸ்டல் ஓட்டு திமுகவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் போய் இப்பொழுது அவர்களை விரட்டி விட்டார்கள். இப்பொழுது இஸ்லாமிய வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கியை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இஸ்லாமிய வாக்கு வங்கி கண்ணை மூடிக்கொண்டு மோடியை எதிர்க்கின்ற திமுக என்ற அந்த ப்ரொஜெக்ஷனை அவர் இன்றைக்கு வரையிலும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதான் அவருடைய எந்த ஒன்றாக இருந்தாலும். இந்தி வருகிறது மோடியை எதிர், இந்தி வரவும் இல்லை, போகவும் இல்லை. இதில் வரவில்லை, ஏற்கனவே வந்து விட்டது. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இறங்கி 2000 பள்ளிக்கூடத்திற்கு நீனும் கையெழுத்து போட்டு தான் இந்த இந்தி இறங்கியது. ராஜாஜி இந்தியை திணித்தார் என்று சொன்னீர்களே தவிர ராஜாஜி சாகிற போதுக்கு முன்னால் இந்தியை விரட்டி விட்டு தான் போனார். எதிர்ப்பு நிலையிலே தான் இருந்தார். ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் உன்னுடைய கையெழுத்தோடு இந்தி நுழைந்தது. ஆனால் புதிதாக நுழைய போகிறது என்று சொல்வார், அங்கே இந்தி இல்லை. ஆனால் அதை விட முட்டாள்தனம் இந்த தமிழிசையும் அண்ணாமலையும். இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குகிறேன் என்று கிளம்பியவுடன் இந்த புதிய கல்வி திட்டத்தில் இந்தி இருக்கிறது போல் இருக்கிறது என்று நினைக்கிறான்.
புதிய கல்வி திட்டத்தில் ஸ்டாலின் விரும்பினால்தான் ஹிந்தி வரும். இல்லாவிட்டால் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ தான் இருக்குமே தவிர அது வராது. மேற்கொண்டு இலவசமாக ஏழைகளுக்கு கல்வி கிடைக்கும். சிபிஎஸ்சி தரத்திற்கு உள்ள கல்வியை ஏழை பெற முடியும். எனக்கும் 3 மொழி கற்பதில் விருப்பம் இல்லை, என்றால் அது சுமை. ஆனால் பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு கற்கிற போது அப்புறம் நம்முடைய மாடு மேய்க்கிற மாடசாமி மகன் தெலுங்கு கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த பள்ளி கல்வியை அடையட்டுமே. ஸோ இந்த மாதிரி பாஜக எதிர்ப்பு தொடர்ச்சியா இப்படி அதையெல்லாம் செய்வதற்கு காரணம் இந்த பாஜக எதிர்ப்பிலேயே நாம் நின்றால்தான் முஸ்லீம்கள் நம்மை நம்புவார்கள் என்று நினைக்கிறார். அவர் பாஜக எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் வேறு காரணம் ஒன்றும் கிடையாது. இந்த முஸ்லீம் மக்கள் 12% ஓட்டு முதலிலேயே விழுந்து விட்டால் அப்புறம் பாருங்கள், சிபிஎம்க்கு 1%, சிபிஐக்கு 1%, திருமாவளவனுக்கு 3%, சரியா? காங்கிரஸுக்கு ஒரு 5 அல்லது 6%. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 10%. அந்த சீமா ஒத்தையாக இருந்து இந்த செமி லூஸு 8% வாங்குகிறாரு. அவர் இப்போ ஆடாத கூத்தில்லை, போடாத வாழாத வாழ்க்கையில்லை. ஐயோ, உலகம் முழுவதும் அவருக்கு எதிரான குரல் ஒலிக்கிறது என்ற பிறகு அவர் 8% வாங்குகிறாரு ஒரு ஆளாக. நீ எல்லாம் சேர்ந்து 10%. உனக்கு யார் தெரியுமா பெரிய கூட்டணி? சிபிஎம் சிபிஐ எல்லாம் இல்லை. இந்த 1% போனால் என்ன குடியா மொழி விட்டது? 2000க்கு 4000 கொடுத்து வாங்கிக்கொள்ளும். பெரிய கூட்டணி மைனாரிட்டிஸ். அவர்கள் பெரிய எண்ணிக்கையில் உனக்கு வாக்களிக்கிற காரணத்தினால் இந்த 10%, அந்த 12%, 22% உன்னிடம் இருக்கின்ற 24-25% சேருகிறது. இப்பொழுது மைனாரிட்டிகள் விலகிவிட்டால் நீ அவ்வளோதான். விலகுவாங்களாம். விலகும்படி விஜயால் செய்ய முடியுமா? நான் எடப்பாடிக்கே இந்த யோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அக்ரஸிவ் ஸ்டாண்ட் எடுங்கள். நீங்கள் பிஜேபியை பற்றி கடுமையாக பேசுகின்ற நிலை ஏற்படாத வரையிலும் இந்த 12% வாக்கு உங்களுக்கு வராது. 12% வாக்கு வருவது என்பது 5 கட்சி கூட்டணிக்கு சமம். திமுக வைத்திருக்கிற மொத்த கூட்டணியுடைய வாக்கே 8-10% தான். 10% தான். ஒரே ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி கம்யூனிட்டி உங்களோட சேர்த்தால் அந்த 10-12% வரும். எடப்பாடியே நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தாரு. ஸோ அதனால அவங்க என்றால் வாஜ்பாயோடு இவர் இருந்தாரே. வைகோ வாஜ்பாயினுடைய மந்திரி சபையிலேயே தன்னுடைய ஆட்களை திமுக நம்பி அவங்க ஓட்டு போடுறாங்க. அதை உடைக்க வேண்டும். அது அவர்கள் எதற்காக போடுகிறார்கள் என்றால், ஏற்கனவே பிஜேபியோடு இருந்தார் எடப்பாடி. வெளியே வந்த பிறகு இன்னும் ஒரு வெகுண்டெழுந்த நிலையை நேரடியான விமர்சனங்களை மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்னும் தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நிலையை அவரும் எடுக்க வேண்டும், விஜயும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அப்படி எடுத்தால்தான் உங்களுக்கு ஒரு மைனாரிட்டி ஓட்டை உங்கள் பக்கம் கொண்டு வந்து விட்டால் ஒரு 5 கட்சி கூட்டணி வைத்திருப்பதுக்கு சமம். இந்த விஜயகாந்தெல்லாம் 1/2% ஓட்டை வச்சுக்கின்னு ராஜ்யசபா கேட்டால் என்ன செய்யுது? வச்சிருப்பதே 1/2% ஓட்டு தான். அவர்கள் சொன்னார்கள், சொல்லவில்லை, அதெல்லாம் நம்முடைய தகுதி. அது உக்ரைன் மிரட்டி விட்டு அமெரிக்காவிடம் மண்டிக்கிட்டது மாதிரி தான். உக்ரைன் என்ன ஃபோர்ஸாக பேசினார் பாருங்கள் ட்ரம்பிடம். என்ன அமெரிக்க ஜனாதிபதி குரலை தூக்கி பேசுகிறாய் என்று கேட்கிறார் துணை ஜனாதிபதி. அப்புறம் அங்கிருந்து எழுத வேண்டியதாக போய்விட்டது. நாங்கள் கனிம வளங்களையும் தருகிறோம், உங்களோடு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஆயுதங்களை எல்லாம் தாருங்கள். அப்புறம் கும்பிட்டு தான் தன்னுடைய நிலை தெரிய வேண்டும். தன் வலிமை, மாற்றான் வலிமை, பிறர் வலிமை எல்லாம் தூக்கி செயல் என்று திருவள்ளுவர் சொல்வார். தன் வலியும் பிறன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று சொல்வார். சும்மா இந்த அம்மா 2 நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பேசலாமே தவிர ராஜ்யசபா சீட்டு அவர் தருவார். 1/2% ஓட்டு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன என்று நினைப்பான். அதனால் எதற்கு சொல்லுவேன் என்றால் ரியாலிட்டி ஸ்பீக்ஸ். சரி, இப்போ விஜய் இந்த மாதிரியான இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிறாரு, தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்க்கிறாரு. அப்போ இந்த திமுக போற இந்த வாக்குகள் அவர் பலமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் தொடர்ச்சியா எதிர்த்துட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? இருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மைனாரிட்டியுடைய உரிமைகளை பற்றி பேச வேண்டும். தொப்பி மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது. ஓகே, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவன் மதச்சார்பின்மை பேசுறாரு. மதச்சார்பின்மை அல்ல. இந்த முஸ்லீம்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? நான் ரொம்ப முஸ்லீம்களுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். முஸ்லீம்களிடம் ஒரு பெரிய பலவீனம் உண்டு. அவர்களுக்கு தனக்கு நன்மையானவன் யார், உண்மையானவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்பொழுதும் முஸ்லீம் கட்சிகள் அவர்கள் யாரோடு கூட்டி சேர்கிறார்கள் என்பதை பொறுத்து வாக்களித்து விட்டு அமைதியாக இருந்து பழக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர நான் அந்த புத்தகத்தில் அவருடைய சிக்கல்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன். அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலில் அவருடைய 2 பாகமாக எழுதியிருக்கிறேன். முதல் பாகம் என்பது குரானையும் நபிகளையும் அல்லாவையும் பேசுகிறது. 2வது பாகம் அவருடைய சிக்கல்கள் என்ன,
என்னென்ன உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த உரிமைகளை எப்படி தேடி அடைவது என்று பேசியிருக்கிறேன். அதுக்கு என்ன போராட்டம் நடத்த வேண்டும், அதுக்கு முன்னிலையில் நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு 7 ஊர்களுக்கு நான் போனேன். ஆனால் அவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களே அறிய தெரியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். காயல் பட்டணத்திலும் மதுரையிலும் கோயம்புத்தூரில் என்னை போட்டு இழுத்தடித்து 10 தடவை தேதி மாற்றி சரி நீங்கள் நடத்தினால் நடத்துங்கள், நடத்தாவிட்டால் போங்கள் என்று சொல்லி நான் ஓய்ந்து விட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அவர்களுக்காக பேசுகின்றவன் போராடுகின்றவன் என்று களத்திற்கு வந்தவனையே அவர்களுக்கு அறிய தெரியவில்லை. இல்ல இப்போ இங்க காதர் மொஹிதீன் இருக்காரு, ஜவஹருல்லா இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்தார்கள், திமுக ஓட்டு போட்டதோடு இவர்கள் 4 பேர் வந்ததை தவிர இந்த முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை என்ன பெற்று தந்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன். காதர் மொஹிதீனோ ஜவஹர்லாவோ என்ன பெற்று தந்திருக்க? மற்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கான அந்த நம்ம வீடியோக்கள் வட மாநிலங்கள்ல எத்தனை விஷயங்கள் வருது. தமிழ்நாட்டுல அவங்க பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உணர்றாங்கல்ல. தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்ல. அதை தானே திமுக அரசு என்ஷூர் பண்றாங்க. இங்கே சட்டம் ஒழுங்காக கிடையாது, பெண்கள் உரிமையோடு வாழவில்லை என்பதெல்லாம் இன்னொரு சமயம் பேசுவோம். இவர்கள் கடையை திறக்கிறார்கள், கடையை மூடுகிறார்கள், வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையில் பங்கு கொள்கிறார்கள், ரம்லான் சாயந்தரம் விஜய் போன்றவர்கள் வருகிறார்கள், கொழும்பு கஞ்சி திறக்கிறார்கள் என்பது அல்ல அவர்கள் அமைதியாக வாழ்வதனுடைய அடையாளம். அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. குடியுரிமை சட்டத்தில் அவர்களுக்கு இடமில்லை. ஒரு கிறிஸ்துவன் தமிழ்நாட்டுல சிஏ வராதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இருங்க, யாரு? தமிழ்நாட்டுல சிஏ அமல்படுத்தப்படாது, என்ஆர்சி அமல்படுத்தப்படாதுன்னு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு. முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதானே? சும்மா இவர் இந்த பாருங்க, சீமான் ஒரு மோசமான கயமைத்தனமான அரசியல், ரொம்ப நான் வெறுக்கின்ற அரசியலில் இப்படியெல்லாம் இருந்தால் நாடு பாழாகிவிடும் என்று. இவர்களை விட ஒரு 2 விரக்கடை பரவாயில்லை. அதை தவிர இதே பித்தலாட்ட அரசியல், இதே பொய் அரசியல், இதைத்தான் இவர்கள் செய்வார்கள். செந்தில் பாலாஜி போன்றவர்களைத்தான் வைத்துக் கொள்வார்கள். நாட்டை சுரண்டுவதுதான் எங்களுடைய ஆட்சியின் முதல் நோக்கம் என்பதை தெள்ளத் தெளிவாக வெளிப்படையாக பேசுவார்கள். அது செந்தில் பாலாஜியை சிறையிலே மந்திரியாக்குவதனுடைய பொருள் என்ன? கண்ணப்பனை திரும்ப திரும்ப வைத்துக் கொள்வதனுடைய பொருள் என்ன? அந்த மந்திரியிலே யோக்கியனாக ஒரு மந்திரி காட்டுங்கள், அல்லது அந்த மந்திரி முதுகெலும் இல்லாதவனாக இருப்பான், பிடிஆரை போல. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆகவே இது ஒரு மோசமான தன்மை உடையதாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்களுடைய ஆட்சியில் என்ன எல்லா ஆட்சியிலும் அவனவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். அதல்ல, அவனுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு 40 எம்பிக்களை உனக்கு தந்தாரிலே அதை என்ன கலவரத்தை உண்டாக்கி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தாய். முத்தலாக் சட்டத்தில் 3 ஆண்டு சிறைக்கு செல்ல வேண்டும். குடியுரிமை சட்டத்தில் அவனுக்கு இங்கே குடியுரிமை கிடைக்காது. இந்தியாவுக்குள் வரவிட்டால் தான் உங்கையிலாக இருக்கிறது சட்டம். இதெல்லாம் பேசினால் என்ன பேச்சு? இந்த முதலமைச்சருக்கு தன் சட்டமும் தெரியாது, மாற்றான். இந்தியாவுக்குள் வர விடுவது ஃபாரின் அஃபேர்ஸ் சார்ந்ததா, உன்னை சார்ந்ததா? குடியுரிமை சட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்தோ ஆப்கானிஸ்தானத்திலிருந்தோ அல்லது தாய்லாந்திலிருந்தோ ஒருவன் வருவானே ஆனால் அவன் முஸ்லீமாக இருந்தால் எனக்கு அந்த அரசு நெருக்கடி கொடுத்தது என்று சொல்லிவிட்டு இந்தியாவுக்குள் நுழைய முடியாது. அந்த குடியுரிமை சட்டத்தில் இவனுக்கு உரிமை இல்லை. வருகிறான், வரவில்லை, இவன் அதெல்லாம் வேறு. ஏன் பாகுபாடு காட்டுகிறாய்? கிறிஸ்தவனுக்கு ஒன்று, பார்சிக்கு ஒன்று, இந்துவுக்கு ஒன்று, ஆனால் முஸ்லீம்களுக்கு ஒன்றா? இந்த பாகுபாடு எதற்கு? 2ம் இல்லை. 3வது, முத்தலாக் சட்டத்தில் 3 ஆண்டு தடை, குடியுரிமை சட்டம் இல்லை. அதுபோக அவனுடைய யூனிஃபார்ம் சிவில் கோடின் மூலம் முற்றிலுமாக ஷரியத் சட்டத்தை அழித்து விடுவார்கள். எல்லா சட்டங்களும் போய் முஸ்லீம்கள் இப்போ கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று, அப்துல்லாவுக்கு ஒன்று, ஆறுமுகத்துக்கு ஒன்று, அதை பற்றி பேச்சே இல்லை. சிவில் சட்டங்கள் வேறு வேறு. அது அவரவர்கள் மதம் சார்ந்ததாக இருக்கிறது. அவன் திருமணத்தை முறிவு செய்து கொள்ளும்போது மகர் கொடுத்திருக்கிறானா என்பது மட்டும்தான் கேள்வியாக இருக்கும். நீ திருமணத்தை முறித்து கொள்கின்ற போது ஜீவனாம்சம் வரும். முஸ்லீம் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கற்பித்ததன் மூலம் சுப்ரீம் கோர்ட் இந்து சட்டத்திற்குள் முஸ்லீமை கொண்டு வர முயன்றது. இப்பொழுது அவர்கள் பொதுமை சட்டத்தின் மூலம் இந்து சட்டத்தை முஸ்லீம்களின் மீது திணித்து விடுவார்கள். இதையெல்லாம் நான் முஸ்லீம்களிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறேன். அவர்களுக்கு அது மட்டுப்படுவதும் இல்லை. அவர்களுக்கு நமக்காக ஒரு குரல் ஒலிக்கிறது அது என்று அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. காட்டில் ஒலித்த குரல் என்னுடைய குரல், காட்டில் ஒலிக்கின்ற குரல், எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறேன். காட்டில் ஒலிக்கின்ற குரல். இதையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் விஜய். சும்மா நோன்பு கஞ்சி கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டால் நோன்பு கஞ்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். அதுவும் பசியோடு இருந்து விட்டு அவர்கள் அந்த கஞ்சி. இப்போ இந்த நோன்பு திறக்கிறதுங்கிறது எல்லா கட்சிகளும் பண்றது, விஜய் எல்லாரும் வருவது, எல்லாருமே பண்ணது, எல்லாரும் வருவது. பிஜேபி மட்டும்தான் அதுக்கு வரமாட்டான்.
ஏன்னா அவன் அடிப்படை விரோதி என்று முஸ்லீமை நினைக்கிறான். அப்படி நினைக்க வேண்டிய தேவையில்லை. இல்ல விஜய் இப்படி வர்றது மூலமா நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு போற அந்த 12% வாக்குல இருந்து ஏதாவது ஒரு சதவீதத்தை தாம் பக்கம் டைவர்ட் பண்ண முடியும். இவரும் இஸ்லாமியர்களுக்காக அவருடைய பறிக்கப்பட்ட உரிமைகளை பற்றி பேச மாட்டார், அவர்களுக்கு போராட மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். நோன்பு கஞ்சி குடித்து விட்டு எனக்கு 4% வந்தால் தேவையில்லை என்று நினைப்பார் என்றால் முஸ்லீம்கள் கைவிடப்பட்டவர்களே. போராடு, அவர்களுக்கு அந்த சட்டத்தை ஏன் நீ அவர்களுக்கு அவர்களுடைய தனி உரிமையை பறிக்கிறாய் என்று கேள். அந்த கருத்தை மக்களிடம் கொண்டு செல்லு. 85-88% இருக்கிற இந்துக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போய் சேர். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்கின்ற கருத்தை ஏற்படுத்து. இல்ல நான் இப்படி வந்து வர்றது இந்த மாதிரி நீ வந்து விட்டு கஞ்சி குடித்து நான் உங்களோட இருக்கங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தானே இந்த இஃப்தார் விருந்தில் விஜய் கலந்துக்கிறது. பாருங்க, இது இந்த உங்களோடு இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக வந்து எல்லாம் காட்டுற வேலை தானே தவிர, பரந்தூர் விமான நிலையத்தை ஒரு நாள் போய் காட்டி விட்டு வந்து விட்டார். ஐ ஆம் வித் யூ, அவர் சொன்ன செய்தி ஐ ஆம் வித் யூ. அதில் என்ன பெருசு, நீன்னு இருந்தால் என்ன, நான் தான் இருக்கேன், என் குரல் எடுபடாது, உன் குரல் எடுபடும். எனக்கு ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். என்ன, உன் குரல் எடுபடும், நீ போ அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அடுத்தாற்போல் போ. மார்ச் மாதம் பணம் கொடுக்க போகிறான் நிலங்களுக்கு. அவன் உன்னை விட வஞ்சகமானவன். நீ வஞ்சகமானவன் உனக்கு புரியவில்லை, ஆனால் அவன் வஞ்சகமானவன். அவன் சுற்றி நிலங்கள் வைத்திருக்கிறான். இந்த விமான நிலையம் அந்த இடத்தில் வராவிட்டால் ஜி ஸ்கொயருடைய நிலங்களுக்கெல்லாம் பெரிய வருமானம் கிடைக்காது. பிறகு 10 ரூபாய்க்கு வாங்கியதை 8 ரூபாய்க்கு விட்டு அவன் வர வேண்டும். ஆகவே அந்த விமான நிலையத்தை அங்கே வரவிடாமல் விடமாட்டான். அப்பொழுது என்ன செய்கிறான், இப்பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் நிலங்களுக்கு பணம் கொடுக்க போகிறான். பாதி பேர் தவிப்பவர்கள், வேறு வழி இல்லாதவர்கள், ஓரஞ்சாரங்களில் இருக்கின்ற நிலங்கள் உடையவர்கள், அவர்களெல்லாம் வாங்கி விடுவார்கள். பாதி பேர் பலவீனப்பட்டு விட்டால் அவனுடைய போராட்டம் பலவீனப்படும். அப்பொழுது போய் இந்த பணத்தை வாங்காதே என்று சொல். அரசாங்கம் தருகிற பணத்தை நீ வாங்காதே, இந்த இடத்தை விட்டு விமான நிலையம் போனால்தான் நான் விடுவேன். 6000 ஏக்கர் தரிசு நிலம் இருக்கின்ற இடத்திற்கு விமான நிலையத்தை கொண்டு போ. சென்னையை சுற்றி அது போன்ற இடங்கள் இருக்கின்றன, அங்கே போ. இங்கே நஞ்சை நிலங்களை அழிக்க விடமாட்டேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த மக்களிடம் போய் திரும்ப அவர்களுக்கு உணர்வு ஊட்டி, அவர்கள் என்னென்ன தப்பு பலவீனமானவர்கள் செய்வார்களோ அதை செய்ய விடாமல் செய்து இது போன்ற கருத்துக்களை ஏற்படுத்தினால் மற்றவர்கள் அழுத்தம் கொடுப்பார். டேய், என்னடா நாங்கள்லாம் வாங்கலை, நீ மட்டும் என்னடா வாங்குற? அரசாங்கம் தோற்று போகும். சேலம் 8 வழி பாதை போல மூடிக்கொண்டு போக வேண்டியதான். அதையெல்லாம் செய்ய எனக்கு அந்த பின்பற்றுவோர் கூட்டம் இவ்வளவு பெரிய அளவுக்கு இல்லையே. நான் எவ்வளவு அறிவாக பேசினாலும், மண்டையை செவத்திலே முட்டி கொண்டாலும், நேர்மையாக பேசினாலும், புதிய கருத்துக்களை முன்னெடுத்து வைத்தாலும், தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு குரல் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கைக்கு நான் தானே சொன்னேன். இலவசமாக கிடைக்கிறது, ஏழைக்கு கிடைக்கிறது, இந்தி இல்லாமல் கிடைக்கிறது, ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று நான் தானே கேட்டேன். வேறு ஒரு ஆளோடு இன்னொரு ஆள் சொல்லுங்கள், பிஜேபிக்காரன் தான் கேட்டான். அவன் இந்திக்கு கையெழுத்து வாங்கி நாசமாக்கி விட்டான். மற்றவர்களெல்லாம் என்ன நினைத்தான்றா, இந்தி வருகிறது போல இருக்கு, அண்ணாமலையும் தமிழிசையும் கையெழுத்து வாங்குகிறார்கள், ஆகவே தான் ஸ்டாலின் சொல்வது சரி என்று நினைத்தார்கள். ஆகவே நான் சொல்வது பயனற்று போகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பரந்தூர் விமான நிலையத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீ பரந்தூருக்கு போயிருந்ததற்கு பயன். அதுபோல் நீ இந்த குல்லாவை வைத்துக்கொள், கஞ்சியை குடித்துக்கொள். நானும் குல்லாவெல்லாம் வைத்திருந்திருக்கிறேன், அதெல்லாம் முக்கியமில்லை. பாவம், நாங்கள் சிறுபான்மை மக்கள், அவர்களுக்காக அவர்களுடைய முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு அவர்கள் 4-2 இடங்கள் தந்தால் போதும் பேசாமல் இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். நான் இப்பொழுது புதிதாக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு சட்டமாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது. என்ன செய்து விட்டார்கள்? வக்ஃபு பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. என்ன செய்து விட்டார்கள்? ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு என்று சொல்லி நீனும் 4 பேர் எம்எல்ஏயாக ஆவதின் மூலம், 4 முஸ்லீம்கள் எம்எல்ஏயாக ஆவதின் மூலமாக இந்த சட்டங்களை தடுத்து நிறுத்த முடிந்ததா? அப்புறம் நீ என்ன பண்ண வேண்டும்? உன்னோடு எதற்கு சேர்கிறேன்? நான் 4 பேர் எம்எல்ஏயாக இல்லாவிட்டால் என்னுடைய மக்களை தடுத்து நிறுத்தி களத்துக்கு கொண்டு வருகிறேன், நீ செய்யவில்லையே. அதை நான் போய் செய்தால் எடுபடவில்லையே. நான் போய் உங்களை திரட்டுகிறேன், வாருங்கள், நான் முன்வரிசையில் நிற்கிறேன், நீங்கள் உங்களுக்காக போராடுங்கள் என்று எடுத்து சொல்லுகிறேன். நான் சொல்வதை கேட்பதில்லை, ஒருவரும் கேட்பதில்லை. முஸ்லிம்கள் தனியாக திரளுங்கன்னு சொல்றீங்களா? முஸ்லிம்கள் தனியாக திரள வேண்டும், விஜய் பேச வேண்டும், அவர்களுக்கு அவருடைய உரிமைகளை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த முஸ்லிம் கட்சிகளால் செய்ய முடியவில்லை, நான் செய்கிறேன், வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். நான் சொல்லி பார்த்தேன், என்னுடைய குரல் எட்டவில்லை, விஜய் சொல்ல வேண்டும். அப்படி மைனாரிட்டி மெஜாரிட்டி கன்சல்டேஷன் நடந்தா யாருக்கு பலம் சேர்க்கும்னு உங்களுக்கு தெரியும்? என்ன இப்படி முஸ்லிம்கள் நீங்க சொல்ற மாதிரி அணித்திரண்டா, இப்படி மைனாரிட்டிஸ்லாம் ஒரு பக்கம் சேரண்டா, மெஜாரிட்டி யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குடிப்பான்,
பாதிக்கப்பட்டவனுக்கு உரிமைக்கு போராடினால் பாதிக்கப்படாதவனுக்கு என்ன கொள்ளை வந்தது? அதெல்லாம் சும்மா தேவையில்லாதது. நான் முஸ்லீமா என்ன? அவன் பாதிக்கப்படுகிறானே என்று பரிவு கொள்ளுகிறேன். பாவம், அவனுடைய முறைப்படி வாழட்டும். அதுவும் நல்ல முறைகள். ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை இருக்கிறது. அதன்படி அவன் வாழட்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வளவுதானே தவிர குடிமொழியெல்லாம் போகவில்லை. அவன் சாப்பிடல. இப்போ எனக்கு ஸ்டாலினை விட்டுட்டு ஸ்டாலின் இதெல்லாம் நமக்கு பண்ணல, விஜய் இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இபிஎஸ் இதை பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு சொல்வதற்கு இனிமேல் வேலை இல்லை. செய்து காட்ட வேண்டிய என்ன வாய்ப்பு இருக்கிறதா? என்ன இபிஎஸ் நம்புவாங்களா? இப்ப விஜய் விட்டு இபிஎஸ் நம்புவாங்களா? ஏன்னா இபிஎஸ் பாஜக கூட்டணியில இல்ல, இபிஎஸ் நம்புவாங்களா? அதான் அவர் அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுக்காததுதான் கோளாறு. அவரு மிக திறமையாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸில் இருந்து ஏடிஎம்கே அகற்றப்பட்டுவிடும், மாற்று அரசியல் கட்சியாக இருக்கின்ற நிலையிலிருந்து அகற்றப்பட்டுவிடும் என்று தெளிவாக புரிந்து கொண்டு பிஜேபியை விட்டு வெளியே வந்தார். அவரை வேகம் கொள்ள விடமாட்டேன்கிறார்கள். சும்மா வேட்டியை பிடிச்சிருக்கிறேன், அவர் வேட்டியை இழுத்து கட்டிக்கிறது தான் நேரம் சரியாக இருக்குது. இவர் 2 அடி நடந்தோன்னே அவர் வேட்டியை உருவுறேன், ஓ நம்மாலே உருவுறானே என்று சொல்லிட்டு வேட்டியை இறுக்கி கட்டி கொள்கிறார். அந்த இடத்த விஜய் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இஸ்லாமியர்கள் வாக்க தாம் பக்கம் மடைமாற்றணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடியும் சரி விஜயும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் முன்னின்று போராடாத வரையிலும் என்ன, அவன் ஏற்கனவே இவரை பார்த்து விட்டு ஒய்எம்சிஏ மைதானத்தில் பார்த்து விட்டு செவத்துல எல்லாம் ஏறி பார்த்து விட்டு சலாம் சொல்லிவிட்டு போய்விடுவான். அவ்வளோதான். அது அப்புறம் மறுபடியும் இது பரந்தூர் நிலை தான் அடையும். வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். அவரும் என்னமோ சரி வந்தார் போனார், அவ்வளோதான். அவர்களுக்காக நீ போராடினால் இப்பொழுது 10 பேருக்காவது தெரியும் பழக்கற்பையா நமக்காக போராடுகிறான். 10 பேருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. நான் எவ்வளவோ முண்டி கிண்டியெல்லாம் பார்த்தேன். அவர்களுடைய நன்மைக்காகத்தான் நான் போராட போகிறேன். என்னை பிடித்து குண்டாசில் வைத்து விடுவானோ ஒரு நாளைக்கு. அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. நான் 6 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பல காலம் இருந்திருக்கிறேன் சிறையில். நான் இருந்திருக்கிறேன், தடியடிப்பட்டிருக்கிறேன், எல்லாம் தான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய. ஆனால் என்னை உன் கட்சி திமுகவோடு அடகு வைத்து விட்டது. நீங்கள் எத்தனை தடவை பதவிக்கு வந்தாலும் உங்களுடைய சட்டங்கள் உரிமைகள் பறிபோய் கொண்டே இருக்கின்றன. இன்னும் ஒரே ஒரு சட்டம் தான் பாக்கி இருக்கிறது, பொதுமை சட்டம், யூனிவர்சல் காமன் சிவில் கோட். அதுவும் விட்டால் பிறகு உன் ஜரியத் சட்டத்துக்கே வேலை இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வகுப்பு சட்டமாகட்டும், இது எல்லாத்துலயும் திமுக எதிர்நிலையில தான் இருக்காங்க. என்ன செய்வது? கடுமையான பேச்சு எல்லாம் நம்ம வாய் சவுடால் தானே, எல்லாம் வாய் உதவி தானே. நம்ம 40 எம்எல்ஏக்களை கொடுத்தால் பாராளுமன்றம் கலங்க வேண்டும். வக்ஃபு சட்டம் வருகிற போதும் சரி, மற்றவற்றுக்கும் சரி, நான் வெளிநடப்பு செய்கிறேன், நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் போதுமானதில்லை. ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல இருந்தால் அப்படி நடந்து கொள்ள மாட்டான். அதுபோல் நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பி என்னுடைய மக்களை விட என்னை காப்பதற்கு உரியவன் நீ என்று கருதி 40 இடங்களை உனக்கு மொத்தமாக கொடுக்கிறார்கள். இந்த குரலை நீ ஊராக போய் எழுப்ப வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீ எப்பொழுதாவது டீலிமிட்டேஷனுக்கு எல்லா மாநிலங்களும் இணைய வேண்டும் என்று சொல்கிறாயே, அதுபோல் முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் இணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சி அரசுகளெல்லாம் எப்பொழுதான் அழைத்திருக்கிறாயா? நாம் எல்லோரும் சேர்ந்து பெருங்குரல் எழுப்புவோம். இந்த சட்டங்களெல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போது கடுமையாக இவர்கள் ஓட்டு போடவில்லை என்பது சரி, வெளிநடப்பு செய்கிறார்கள் என்பது சரி, அது போதுமானதில்லை. மக்களை திரட்டி பெருவாரியான இந்துக்களிடம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்று சொன்னால், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி புரிவது போல அவர்களுக்கு புரியும். இல்லை, நீதிமன்றத்தில் போய் நம்ம இது தொடர்பான சொல்யூஷன் பார்த்துக்கலாம்னு ஆராசா சொல்றாரு. இந்த வகுப்பாரி சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இவங்க சட்டம் ஏற்ற போறாங்க, நம்ம கோரிக்கை ஏத்துக்கல, நம்ம சட்டப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆவண ராஜாவுக்கு என்னத்தினால் நீதிமன்றத்தின் மூலமாக என்றால் கீழ் நீதிமன்றத்தில் தப்பித்து விட்டார். நீதிமன்றத்தின் மூலமாகவே எல்லாம் நடக்கும் என்றால் காஷ்மீர் துண்டுபட்டு போயிருக்காது, அது பாபர் மசூதி இடிபட்டு போயிருக்காது, அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்காது. நீதிமன்றம் ஒன்றும் இறைவனுடைய டூம்ஸ்டே தீர்ப்பு அல்ல, அது ஒன்றும் இறுதி நாள் தீர்ப்பு அல்ல, மாறாத தீர்ப்பு அல்ல. தே இன்டர்பிரட் லா இன் தேர் ஓன் வே. அதனால் பல சமயம் நீதி பறிபோய் விடுகிறது. அதெல்லாம் கிடக்கட்டும், அது நிற்கவும் செய்கிறது. அவ்வளோதான். ஏதோ நின்றது வரையிலும் மிச்சம், என்றது வரையில் மிச்சம். எந்த சட்டமும் பொன்முடியை உள்ளே அனுப்பாது. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடந்து இவன் செத்து அவன் செத்து, நீதி செத்து, நீதிபதிகள் செத்து, இவன் செத்து, இப்படியே தான் நடக்கும். எந்த இல்லாவிட்டால் ஊழல் ஒழிந்திருக்கும். நீதிமன்றம் சரியாக அமெரிக்க நீதிமன்றம் போல 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்
தப்பு செய்தவனெல்லாம் சரசரவென்று உள்ளே அது 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்துவிட்டு செந்தில் பாலாஜி சௌரியமாக வெளியே இருக்கிறாரு தினந்தோறும். இப்பொழுது அரசாங்க அலுவலகத்தில் ரெய்டு நடந்திருக்கிறதா இதுவரையிலும்? நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதால இருந்து கலைஞர்ல இருந்து விஜயகாந்த் வரைக்கும் எல்லாருமே இந்த இஃப்தார் விழா கலந்துக்கிறாங்க. அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நான் சொல்வது இஃப்தார் விழா இதை இந்த பாருங்க, ரமலான் விழாவில் கலந்து கொள்ளப்படக்கூடாது என்பதல்ல. கஞ்சி குடிக்கின்ற நோன்பில் அது அந்த மக்களோடு நாம் வி ஆர் வித் யூ என்று நாம் சொல்லுகிற செய்திக்காகத்தான் நாம் அங்கே போகிறோம். அவர்கள் நமக்கு தொப்பி வைத்து விடுகிறார்கள், கஞ்சி தருகிறார்கள். அதனுடைய பொருள் வி ஆர் வித் யூ என்பதுதான். பிஜேபியை தவிர மற்றவனெல்லாம் போவான். ஆனால் எல்லாரும் சடங்காக போய் அவர்களுடைய உரிமையை தமிழ்நாட்டில் உள்ள 22 கட்சிகள் இஃப்தார் நோன்புக்கு போகிறார்கள். அவருடைய உரிமையை பற்றி நாள்தோறும் பேசுகின்றவர்களும் அந்த சட்ட மீறல் அந்த மீறலான சட்டங்கள் செய்யப்பட்டது குறித்து பேசுகின்றவர்களும் யாருமே இல்லையே. நீ பேசு, கஞ்சியை குடித்து விட்டு வந்து விடாதே, பரந்தூர் மாநிலை மாதிரி ஆக்கி விடாதே என்று சொல்கிறேன். பரந்தூரை நீ பெற்றுக் கொடுத்தால்தான் மக்கள் உன்னோடு நிற்பார்கள். 28 கிராமம் இல்லை, தமிழ்நாடு உன்னோடு நிற்கும். ஆகா, இவன் போராளி, இவன் அந்த கிராம மக்களுக்கு நஞ்சை நிலங்களை மீட்டு கொடுத்து விட்டான் என்று சொல்லி நிற்பார்கள். அதுபோல் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சட்டங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க தொடங்கினால் வெறும் குரல் அல்ல, நான் ஒரு நாளைக்கு அறிக்கை விடுவேன் என்பது போ, களத்திற்கு வந்த மக்களை திரட்டு. இல்ல இவ்வளவு ஆண்டு காலம் திமுக தொடர்ச்சியா அதை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு அவங்கள தாண்டி அவங்களோட மெஜாரிட்டி அந்த ஓட்டை உடைக்கிறது எளிதில்ல. உண்ணி நாயை பிடிச்சி கம்மிக்கிட்டு இருக்கும்ல, குரடு வச்சு பிடிச்சி இழுக்கணும். என்னுடைய துணைவியார் இந்த நாய் வளர்த்தார்கள். ரொம்ப அந்த நாய் மீது அவர்களுக்கு ரொம்ப பரிவு. இந்த உண்ணியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இந்த உண்ணி பாருங்க புடுங்க வர மாட்டேங்குது என்பார்கள். அதை 10 குரடு வைத்து புடுங்கி இழுப்பார்கள். அவ்வளவு பிடித்து உறிஞ்சி கொண்டிருக்கும் அந்த ரத்தத்தை. அதுபோல் திமுககாரன் பல காலமாக பழகி விட்டான். மோடி எதிர்ப்பதற்கு ஒருவன் தான் என்று காட்டி அவர்களை சேர்த்து கொண்டு விட்டான். இல்லை, மோடி எதிர்ப்பு என்பது இதில் இல்லை. திமுககாரன் காட்டுவது பம்மாத்து, நான் உங்களுடைய உரிமையை மீட்டு தருகிறேன் என்று சொல்லி நீ போராடாவிட்டால் மீண்டும் திமுக பம்மாத்துன்னு எப்படி போ. நீங்க பக்கத்துல கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க, ஹிஜாப் பிரச்சனை எவ்வளவு ஒரு பூதாகரமா வெடிச்சது. ஒரு கல்லூரி போன மாணவிய ஹிஜாப் போடக்கூடாது. நான் கேட்கிற கேள்வி தெளிவா உங்களுக்கு எனக்கு புரியுது இல்ல? புரியல. கஞ்சி குடித்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டால் முஸ்லீம்கள் உங்கள் பக்கம் திரும்புவார்களா? கஞ்சி குடித்து விட்டு விஜய் வீட்டுக்கு போய் விடுகிறார். நாளைக்கே இந்த 8% ஓட்டும் 10% ஓட்டும் உங்களை நோக்கி திரும்பி விடுமா? இல்லை, அது ஒரு முதல் படியாக எடுத்து. ஏன்னா ஏற்கனவே வேறொருவனோடு இருக்கிறான். அங்கே இருக்கிறவனை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவனுக்காக நாம் போராட வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் ஒரு மக்களுக்காக அவர்களுடைய இயலாமை நிலையில் அவர்களுக்கு பரிவு கொண்டு, அவர்களின் மீது பரிவு கொண்டு நீங்கள் போராடாத போது அந்த மக்கள் உங்களிடம் வரமாட்டார்கள். என்னுடைய குரல் கேட்காததுக்கு காரணம் அவர்களுக்கு கேட்கவில்லை, அவர்களுக்கு புரியவில்லை. நானும் ஓய்ந்து விட்டேன். சரி, எப்படியோ போங்கள் என்று சொல்லி. அவரோட ஸ்டாண்டை நீங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பாருங்க, மத பிரிவினை கூடாது, மதச்சார்பின்மை தான் வேணும், இஸ்லாமியர்கள் உரிமை பாதுகாக்கப்படணும், கருத்து அரசியல் ஸ்டாண்டு தானே. இந்த ஸ்டாண்ட்ல இருக்காருங்கிறது நமக்கு அந்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். தேர்தல் அறிக்கையில வரிசையாக இதையெல்லாம் அறிவித்து விட்டால் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தால் இஸ் இட் நாட் இக்னரன்ஸ்? நான் கேட்கிறேன், இஸ் இட் நாட் இக்னரன்ஸ்? நீ வெற்றி பெறுவதற்கு யோசனை சொல்கிறேன். பரந்தூரிலே போ, விண்ணூர்தி நிலையத்தை காப்பாற்றி கொடு, நஞ்சை நிலங்களை காப்பாற்றி கொடு. 28 கிராமங்கள் ஓட்டு போடாது, தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு போடும். ஈவன் he is fighting for the people, for the downtrodden, for the helpless people என்று தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு போடும். அது மாதிரி நீ முஸ்லீம்களுக்காக போராடு. இந்த சட்டங்களை நான் தூக்க வேண்டும் என்று சொல்ல அவர்களிடம் யூ ஐடென்டிஃபை வித் தோஸ் பீப்புள். அவர்களுக்கு நடுவில் நில்லு, புரிந்து கொண்டு பேசு. ஒரு நாளைக்கு மாபெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி அதை சட்டம் செய்தவர்களுக்கு எதிராக காட்டு. ஸ்டாலினிடமிருந்து வந்து விடுவார்கள், மோடியிடமிருந்து வந்து விடுவார்கள். ஒன்றும் இல்லாமல் நான் கஞ்சி குடித்தேனே, நானும் உங்களோடு சேர்ந்து இருக்கிறேனே என்று சொன்னால் உனக்கு ஒரு 0.5% ஓட்டு வரும். அவனை விட்டு ஏற்கனவே உண்ணி பிடித்து கொண்டிருப்பது போல பிடித்து கொண்டிருக்கிறான் டிஎம்கே. நாயின் மீது உண்ணி எப்படி கம்பி பிடித்து கொண்டிருக்குமோ, மாட்டின் மீது, நாயின் மீது, எந்த விலங்கின் மீதும் அது மாதிரி இருப்பதை பிடுங்க வேண்டும் என்று சொன்னால் நீ குரடு வைத்து தான் பிடுங்க வேண்டும். குரடு வைத்து பிடுங்க வேண்டும், போராட வேண்டும். அந்த மக்களுடைய இதெல்லாம் அந்த கொரடா இல்ல, சும்மா சாதாரணமா கையை வச்சு பிடுங்க ட்ரை பண்றாங்க மாதிரி. கையை வச்சு பிடுங்கலாம், இழுத்து பிடுங்கலாம். இது சும்மா யூ ஆர் லீடிங் தி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அது இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பெரிய இழப்பு பயன்படாது. அவர்களோட அடையாளப்படுத்திக் கொள்வது, ஒரு குல்லா வைத்து கொண்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த நாள் இந்த குல்லாவை வைத்து கொண்டு இவன் என்ன செய்தான் என்ற கேள்வி வரும். குல்லாவை வைத்துக் கொள்வதனாலேயே அவர்களுடைய துயரங்கள் தீராதே.
அவர்களுடைய துயரங்கள் தீர்ப்பதற்கு நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. எல்லாருமே இந்த அடையாள அரசியலில் தான் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் திமுக மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அடையாள அரசியலால் பயனே இல்லை. அது ஒரு புதிய கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படாது. ஆகவே இவர் அவர்களுக்காக பரந்தூருக்கு போய் விண்ணூர்தி நிலையத்துக்கு போராட வேண்டும், இவர்களுக்காக அவருடைய கொள்கைகளுக்கு போராட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்கள் மீது திரும்ப புதிய கூட்டம் உங்களை நோக்கி திரும்பும். இல்லாவிட்டால் அவ்வளோதான். நம்ம திரைப்படம் வெளியான அன்று பாலாபிஷேகம் செய்துவிட்டு எப்பவும் பாலாபிஷேகம் செய்கிற ஒரு கூட்டம் இருப்பான் என்பது போல் ஒரு கூட்டம் இருக்குமே தவிர ஒரு பயனும் இருக்காது. நான் அதில் உண்மையாக பி ட்ரூ டு தி பீப்புள் நான் சொல்லுகிறேன். உண்மையாக இருக்கு. வெற்றி பெறாவிட்டால் என்ன, குடியா மொழிகி போய்விடும். ஆட்சிக்கு வருவேன், நான் சிஎம் ஆகி 28 கார் முன்னும் பின்னும் போவதற்கு நான் அந்த பெருமையை அடைவேன். என்ன பெருமை அது? ஒரு பெருமையும் காந்தி அடையவில்லை. நாடு காந்தியிடம் அடிபணிந்து கிடந்தது. நேரு பிரதம மந்திரி, வல்லபாய் பட்டேல் துணை பிரதம மந்திரி, கல்கத்தாவிலே படுத்து கிடக்கிறார் காந்தி. ஓடி வருகிறார்கள். அரசாங்கம் கவர்மெண்ட் கம்ஸ் டு காந்தி. என்ன பிரதம மந்திரி நீ, என்ன துணை பிரதம மந்திரி நீ? காந்தியினுடைய காலடியிலே வந்து கிடந்தார்கள். நீ மக்களுக்காக போராடு, மக்களிடம் செல்வாக்கு பெறு. நீ பேசுவதைத்தான் அரசாங்கம் செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உண்மையிலே நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் we should become the government, we should form the government அப்படின்னு. அதெல்லாம் உண்மை. எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் நீங்கள் பெரிய ஒரு செல்வாக்கும் இல்லாத ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மத்திய அரசாங்கத்தை கவுத்து விட்டார். சிங்கிள் மேன், an individual, doesn't belong to any political party. ஒரே ஒரு மனிதன் தவறு என்று சொன்னான், இதனால் அறத்திற்கு மாறானது என்று சொன்னான், ஜனநாயகம் கவிழ்ந்து போய்விடும் என்று சொன்னான், இந்திரா காந்தி கவிழ்ந்து போய்விட்டார். அது மாதிரி நீ வலிமையாக உண்மையாக இரு என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, இந்த நடிப்போடு விட்டுவிடு, அங்கே விட்டுவிடு. அது கிளாப் அடித்தால் தான் நமக்கு நடிப்பு வரும். இங்கே கிளாப் எல்லாம் கிடையாது. நாம உண்மையாக we have come to this politics to serve the people. என்ன, they are voiceless, ours is the voice for them. என்பது உன்னுடைய கருத்தானால் நீ பெரிய வெற்றி பெறுவாய். இல்லாவிட்டால் அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் விஜயகாந்த். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.